எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃப்ரூட், கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அந்த மாம்பழம் இயற்கையாக பழுக்க வச்சதா செயற்கையாக பழுக்க வச்சதான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இயற்கையாக பழுக்கணுன்னா அப்படியே ஃபுல்லாக மஞ்சள் ஆகிடாது. அங்கங்கே சில பச்சை கலர் இருக்கும். இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக மஞ்சள் ஆனால் தான் நம்ம அது ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வச்சதுன்னு. அதே மாதிரி வாழைப்பழங்கள்லையும் பழம் ஃபுல்லாக பழுத்துறாது. பழம் பழுத்தாலும் இந்த காம்பு பகுதி பச்சையாக தான் இருக்கும். அதுதான் இயற்கையாக பழுக்க வைக்கிறது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மாம்பழம் இப்போ செயற்கையாக பழுக்க வச்ச மாம்பழம் உங்களுக்கு இதுக்குள்ளே தண்ணி இருக்குது. தண்ணியில் போட்டால் மாம்பழத்தோட வெயிட்டுக்கு அடியில் போகணும். ஆனால் இந்த மாம்பழம் பாருங்கள், மிதக்குது. தண்ணிக்குள்ளே போட்டால் உள்ளார தானே போகணும். இயற்கையாக பழுக்கிறது மிதக்கும், செயற்கையாக பழுக்க வைக்கிறது தண்ணிக்குள்ளார போயிடும். உங்களுக்கு கண்ணாடியில் தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த மாம்பழம் மிதக்கிறது பாருங்கள். இப்போ இந்த மாம்பழத்தையும் போட்டு காமிக்கிறேன். நல்ல வெயிட்டான மாம்பழம். இந்த மாம்பழம் மிதக்குது. இது ஃபுல்லாக பழுத்திருக்குது. இதில் பாருங்கள், இன்னும் அந்த பச்சை நிறம் இருக்குது. இயற்கையாக பழுத்தது மிதக்கும், செயற்கையாக பழுத்தது உள்ளார போயிடும், அடியில் நிற்கும். இந்த பழம் வாங்கி 10 நாள் கிட்டத்தட்ட ஆகுது. பச்சையாக இருந்ததுன்னு நான் கட் பண்ணல, பட் பழுத்திருக்குது. இதுவும் மிதக்குது பாருங்கள். இப்படி தான் நம்ம எது இயற்கையாக பழுக்க வச்சது செயற்கையாக பழுக்க வச்சதுன்னு கண்டுபிடிக்கணும். நாம் சமையலுக்கு கடைகளில் மிளகாய்த்தூள் வாங்கி பயன்படுத்துவோம். இந்த வெயில் காலத்தில் நம்மளே பொருட்களை வாங்கி நம்மளே வீட்டில் பொடிகள் செய்தும் வைத்து கொள்ளலாம். ஆனால் நம்ம சில சமயம் அவசரத்துக்கு நம்ம கடையில் மிளகாய்த்தூள் வாங்குவோம். அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சுலபமான முறையில் இது பண்ணலாம். நான் கடையில் வாங்கின மிளகாய்த்தூள் இதில் போட்டிருக்கேன். இது நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இது ரெண்டும் எப்படி ஒரிஜினலான்னு கண்டுபிடிக்கலாம். இந்த பொடியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலங்கி ஃபுல்லாக கலர் நிற்கிது. இந்த டம்ளர் தண்ணி ஃபுல்லாக தண்ணி கலராக ஆகிருக்கு பாருங்கள். அதுவே இந்த பொடியை பாருங்கள், தண்ணி கிளியராக இருக்குது. வீட்டில் அரைச்சது கீழே போய் டெபாசிட் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல மிளகாய்த்தூள். இந்த தண்ணி கிளியராக இருக்குது பாருங்கள், கலங்காமல் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இது கடையில் வாங்கின மிளகாய்த்தூள். ஃபுல்லாக கலந்து கலராக டம்ளர் ஃபுல்லாக கலராக தெரியுது பாருங்கள். டம்ளர் ஃபுல்லாக கலர். ஆனால் இந்த மிளகாய்த்தூள் பாருங்கள், கீழே மட்டும் டெபாசிட் ஆகிருக்கு, பட் கிளியராக இருக்குது பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் மிளகாய்த்தூள். இது கலப்படமுள்ள மிளகாய்த்தூள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த டிப் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கம்மல்லாம் யூஸ் பண்ணுவோம்.
அது ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வைக்கும்போது மிங்கிள் ஆகி நம்ம தேட வேண்டிய சிரமம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பாட்டில் மூடி இருக்குல்ல, மூடியில் ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கல் இருக்குது, ஸ்டோன்ஸ் வச்சுருந்தா ஸ்டோன்ஸ் உதிராமல் இருக்கும். இந்த மாதிரி மூடியில், பாட்டில் மூடியில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் பாடிக்கு போடுற க்ரீம் தீந்து போயிடுச்சுன்னா அதுக்காக நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச சென்ட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடம்புக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வாசம் ரொம்ப நேரம் உங்களுக்கு இருக்கும். வேஸ்லின் நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கின்னோட ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சென்ட்டு அதில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா பாடி ரொம்ப நேரம் வாசமாக இருக்கும். வெய்ய காலத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நெயில் பாலிஷ் இந்த மாதிரி தரையில் சிந்திருச்சுன்னா அப்படியே தொடச்சிங்கன்னா அதோட கலர் அப்படியே தரையில் அப்பிக்கும். அதனால் அதில் கொஞ்சோண்டு சுகர் போட்டுட்டு தொடச்சிங்கன்னா அந்த நெயில் பாலிஷோட இது கொஞ்சம் கூட தரையில் அந்த கலர் ஒட்டாமல் சுத்தமாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இதில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.